ஒரு அமைதியான கிராமத்தில் நேர்மையும் எளிமையும் கொண்ட ஒரு மரவேலைக்காரன் வாழ்ந்து வந்தான். தினமும் காடு சென்று மரங்களை வெட்டி அதனால் கிடைக்கும் பணத்தில்தான் தனது வாழ்க்கையை நடத்துவான். ஒரு நாள் அவன் வழக்கம்போல் நதிக்கரையில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவன் கையில் இருந்த கோடரி தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது. மிகவும் வருந்திய அவன் நதிக்கரையில் அமர்ந்து கவலையுடன் இருந்தான். அப்போது திடீரென அந்த நதியிலிருந்து ஒரு மந்திர தேவதை தோன்றினாள். அவள் அவனிடம் என்ன நடந்தது என்று கேட்டாள். மரவேலைக்காரன் நடந்ததை உண்மையாக சொன்னான். தேவதை உடனே நீரில் மூழ்கி ஒரு பொற்கோடரியை எடுத்து வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். ஆனால் மரவேலைக்காரன் அதை மறுத்தான். பின்னர் அவள் ஒரு வெள்ளிக்கோடரியை கொண்டு வந்தாள். அதையும் அவன் மறுத்தான். இறுதியாக தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த மரவேலைக்காரன் மகிழ்ச்சியுடன், இதுதான் என்னுடையது என்று சொன்னான். அவன் நேர்மையைக் கண்டு மகிழ்ந்த தேவதை அந்த 3 கோடரிகளையும் அவனுக்கு பரிசாக வழங்கினாள். மகிழ்ச்சியுடன் அவன் வீட்டிற்கு திரும்பினான். அவன் வாழ்க்கை அதன் பிறகு வளமாக மாறியது. நேர்மை எப்போதும் பெரும் பலனை தரும்.